முல்லைப்பெரியாறு நதிநீர் பிரச்சினையில் தமிழக மக்களின் உரிமையை நிலைநாட்டும் வகையில் அணையின் நீர்மட்டத்தை 142 அடியாக உயர்த்துவதற்கு மேற்பார்வை குழு எடுத்த முடிவினை அடுத்து ஷட்டர் எனப்படும் அடைப்பான்கள் கீழிறக்கப்பட்டிருப்பது 37 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழக மக்களுக்கு, குறிப்பாக விவசாய பெருங்குடி மக்களுக்கு கிடைத்த வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பெருமிதத்துடன் சட்டப்பேரவையில் தெரிவித்தார். தமிழகத்திலே திறம்பட செயல்படும் அரசு இருப்பதால் தான் முல்லைப்பெரியாறு அணை விவகாரத்தில் தமிழகத்திற்கு நியாயமான தீர்ப்பு கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். தமிழக சட்டப்பேரவையில் இன்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பேரவை விதி 110 கீழ் அறிக்கை ஒன்றை தாக்கல் செய்தார். தேனி, மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட மக்களின் வாழ்வாதாரத்திற்கு உயிர்நாடியாக விளங்கும் முல்லைப்பெரியாறு அணையின் அடைப்பான்கள், அதாவது ஷட்டர்கள், நேற்று கீழே இறக்கப்பட்டு 142 அடி வரை தண்ணீர் தேக்கி வைக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கை தமிழக மக்களுக்கு கிடைத்த வெற்றி என்றும், வெற்றி என்பதை விட தமிழக மக்களுக்கு வழங்கப்பட்ட நீதி என உறுப்பினர்களின் மகிழ்ச்சி ஆரவாரத்திற்கிடையே முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்தார். தமது தலைமையிலான தமிழக அரசின் சார்பில் எடுத்துரைக்கப்பட்ட வலுவான வாதங்கள் காரணமாகவே முல்லைப்பெரியாறு அணை விவகாரத்தில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பெருமிதத்துடன் குறிப்பிட்டார். முல்லைப்பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை உயர்த்த வேண்டும் என்ற தமிழக மக்களின் நீண்ட நாள் கோரிக்கைக்கு எனது தலைமையிலான அரசு எடுத்த திடமான, உறுதியான, ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் மற்றும் உச்சநீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட வல்லுநர் குழு முன்பு தமிழகத்தின் சார்பில் வைக்கப்பட்ட வலுவான வாதங்கள் மூலம் தமிழகத்திற்கு கிடைத்த நியாயமான தீர்ப்பினை அடுத்து மத்திய அரசின் ஒத்துழைப்போடு நேற்று, அதாவது 17/7/2014 அன்று முல்லைப்பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 142 அடியாக உயர்த்துவதற்கு மேற்பார்வை குழு எடுத்த முடிவினை அடுத்து அடைப்பான்கள், அதாவது ஷட்டர்ஸ், கீழிறக்கப்பட்டன. இது தமிழ்நாட்டிற்கு கிடைத்த வெற்றி. தமிழக மக்களுக்கு, குறிப்பாக விவசாய பெருங்குடி மக்களுக்கு கிடைத்த மகத்தான வெற்றி. இந்த நடவடிக்கை மூலம் 37 ஆண்டுகளுக்கு பின் கிடைத்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த வெற்றி என்னை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தி இருக்கிறது. இதன் மூலம் முல்லைப்பெரியாறு நதிநீர் பிரச்சனையில் தமிழக மக்களின் உரிமை நிலைநாட்டப்பட்டு இருக்கிறது. தேனி, மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட மக்களின் வாழ்வாதாரத்திற்கு உயிர் நாடியாக விளங்கும் முல்லைப்பெரியாறு அணை குறித்து கேரள மற்றும் சென்னை உயர்நீதிமன்றங்களில் தாக்கல் செய்யப்பட்ட ரிட் மனுக்கள் 2002ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் உச்சநீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டன. இந்த வழக்கு விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்ற போது எனது அறிவுரையின் பேரில் எனது தலைமையிலான தமிழக அரசின் சார்பில் எடுத்துரைக்கப்பட்ட வலுவான வாதங்களை அடுத்து முல்லைப்பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 136 அடியிலிருந்து முதற்கட்டமாக 142 அடியாக உயர்த்தி கொள்ளலாம் எனவும் அணையினை பலப்படுத்தும் எஞ்சிய பணிகளை மேற்கொள்ளலாம் எனவும், இப்பணிகளை மேற்கொள்வதற்கு தமிழக அரசுக்கு கேரள அரசு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் எனவும் 27/2/2006 அன்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. பலப்படுத்தும் பணிகள் மத்திய நீர்வள குழுமம் கூறியபடி
முடிக்கப்பட்டவுடன் தனிப்பட்ட நிபுணர்கள் மேற்கொண்டு ஆய்வு நடத்தி அணையின் நீர்மட்டத்தை உச்சமட்ட நீரளவான 152 அடிக்கு உயர்த்துவது குறித்து முடிவு செய்வார்கள் என்றும் உச்சநீதிமன்றம் தீர்ப்புரை வழங்கியது. உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பினை முற்றிலும் அவமதிக்கும் வகையில் கேரள அரசு 2003ஆம் ஆண்டைய கேரளா நீர்ப்பாசனம் மற்றும் நீர்வள பாதுகாப்பு சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொண்டது. இந்த திருத்தச் சட்டத்தில் முல்லை பெரியார் அணையின் உச்சமட்ட நீரளவு 136 அடி என நிர்ணயம் செய்யப்பட்டது. கேரள அரசின் இந்த சட்ட திருத்தம் செல்லத்தக்கதல்ல என உத்தரவிடக் கோரி 31/3/2006 அன்று உச்சநீதிமன்றத்தில் எனது தலைமையிலான அரசால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. முல்லை பெரியார் அணையின் வழக்கினை விசாரித்த உச்சநீதிமன்ற அரசமைப்பு பிரிவு ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டாக்டர் A.S. ஆனந்த் அவர்களை தலைவராக கொண்டு 5 நபர்களை கொண்ட ஒரு அதிகாரம் படைத்த குழுவினை அமைக்க உத்தரவிட்டது. முந்தைய மைனாரிட்டி திமுக அரசின் முதலமைச்சர் திரு கருணாநிதி இந்த குழுவில் தமிழகம் இடம் பெறாது என அறிவித்தார். தமிழகத்தின் சார்பில் இந்த குழுவில் பிரதிநிதியை நியமித்தால்தான் தமிழகத்தின் நலனை காப்பாற்ற முடியும் என நான் அறிக்கை வெளியிட்ட பின் தமிழகத்தின் சார்பில் ஒரு பிரதிநிதியை முந்தைய மைனாரிட்டி திமுக அரசு நியமித்தது. உச்சநீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட அதிகாரம் அளிக்கப்பட்ட குழு முன்பு தமிழக அரசின் சார்பில் நியாயமான, வலுவான, திறமையான வாதங்கள் வைக்கப்பட்டன. தமிழ்நாடு மற்றும் கேரள அரசின் சார்பில் வைக்கப்பட்ட வாதங்களை கருத்தில் கொண்டும் ஆய்வுகளின் அடிப்படையிலும் அதிகாரம் படைத்த குழு தனது அறிக்கையினை 25/4/2012 அன்று உச்சநீதிமன்றத்திற்கு அளித்தது. உச்சநீதிமன்ற தலைமை நீதியரசர் தலைமையிலான 5 நீதியரசர்களை கொண்ட அரசமைப்பு அமர்வு தனது தீர்ப்பினை 7/5/2014 அன்று வழங்கியது. இந்த தீர்ப்பில் தமிழ்நாடு தாக்கல் செய்த சிவில் வழக்கு தீர்ப்பாணை, அதாவது டிக்ரீட் ஆக்கப்பட்டது. கேரள அரசின் கேரள பாசன மற்றும் நீர் பாதுகாப்பு திருத்தச் சட்டம் 2006 அரசமைப்பு சட்டத்திற்கு முரணானது என்று உத்தரவிட்டதோடு உச்சநீதிமன்றம் முல்லை பெரியார் அணையின் நீர்மட்டத்தை 142 அடி வரையில் உயர்த்தி கொள்ளலாம் என்ற தீர்ப்பிற்கு கேரள அரசு குறுக்கீடு ஏதும் செய்யக்கூடாதென்றும் அந்த தீர்ப்பில் குறிப்பிட்டவாறு தமிழ்நாடு அரசு பராமரிப்பு பணி மற்றும் வலுப்படுத்தும் பணிகளை மேற்கொள்ளலாம் என்றும் தீர்ப்பளிக்கப்பட்டது. மேலும் கேரள அரசின் அச்சங்களில் உண்மை ஏதுமில்லை என்றாலும் மத்திய நீர்வள குழுமம் தமிழ்நாடு மற்றும் கேரள மாநிலங்களின் சார்பில் நியமிக்கப்படும் 3 உறுப்பினர்கள் கொண்ட குழு அணையின் நீர்மட்டத்தை 142 அடி அளவுக்கு உயர்த்தப்படுவதை மேற்பார்வையிட வேண்டும் என்றும் இந்த தீர்ப்பில் கூறப்பட்டது. உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பினை நடைமுறைப்படுத்தும் வகையில் மூவர் குழுவை அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி மாண்புமிகு பாரத பிரதமரை 3/6/2014 அன்று நான் நேரில் சென்று டெல்லியில் சந்தித்து கோரிக்கை மனுவினை அளித்ததோடு அதில் உள்ள அம்சங்களை மாண்புமிகு பாரத பிரதமருக்கு விரிவாகவும் தெளிவாகவும் எடுத்து கூறினேன். என்னுடைய கோரிக்கையில் இருந்த நியாயத்தை புரிந்து கொண்ட மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் ஆவண செய்வதாக என்னிடம் உறுதியளித்தார். அதன்படி உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கேற்ப மேற்பார்வை குழுவை அமைப்பதற்கான ஆணையை 1/7/2014 அன்று மத்திய அரசு வெளியிட்டது. இந்த ஆணை கிடைக்கப் பெற்றவுடன் மேற்பார்வை குழு கூட்டம் உடனடியாக கூட்டப்பட வேண்டும் என்று மேற்பார்வை குழுவின் தலைவரை தமிழக அரசு கேட்டுக்கொண்டது. அதன் அடிப்படையில் இந்த குழுவின் முதல் கூட்டம் 8/7/2014 அன்று திருவனந்தபுரத்தில் நடைபெற்றது. அந்த கூட்டத்திலேயே
முல்லை பெரியார் அணையின் நீர்மட்டத்தை 142 அடியாக உயர்த்துவதற்குரிய நடவடிக்கையை உடனடியாக எடுக்க வேண்டுமென்று தமிழகத்தின் சார்பில் வலியுறுத்தப்பட்டது. மேற்பார்வை குழுவின் 2வது கூட்டம் நேற்று, அதாவது 17/7/2014 அன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் உச்சநீதிமன்றத்தின் ஆணையை நிறைவேற்றும் வகையில் அணையின் நீர்மட்டத்தை 142 அடி வரை உயர்த்துவதற்கு முடிவு செய்யப்பட்டு, அவ்வாறு 142 அடி வரை நீரை தேக்கி வைப்பதற்கு ஏதுவாக அடைப்பான்கள், அதாவது ஷட்டர்ஸ், நேற்றே இறக்கப்பட்டன. திமுக தலைவர் திரு கருணாநிதி மேற்பார்வை குழுவின் முதல் கூட்டம் நடைபெறுவதற்கு முதல் நாள் இனி என்ன செய்ய போகிறது இந்த அரசு என்ற தலைப்பில் மேற்பார்வை குழுவின் செயல்பாட்டுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்திடம் கேரள அரசு கேட்டுள்ளதே என்று உண்மைக்கு மாறாக தெரிவித்து, தமிழக அரசு இந்த பிரச்சனையில் என்ன செய்ய போகிறது என்று கேள்வி கணையும் தொடுத்திருந்தார். அதற்கு நான், கேரள அரசு தடை கோரி எந்த மனுவினையும் தாக்கல் செய்யாத போது கேரள அரசை தூண்டும் வகையில் திரு கருணாநிதி அறிக்கை வெளியிட்டதை கண்டித்தேன். மேலும் தமிழகத்திலே திறம்பட செயல்படும் அரசு இருப்பதால்தான் முல்லை பெரியாறு அணை விவகாரத்தில் தமிழகத்திற்கு நியாயமான தீர்ப்பு கிடைக்கப் பெற்றது. மேற்பார்வை குழு அமைக்கப்பட்டது. மேற்பார்வை குழு கூட்டத்திற்கான நாளும் குறிக்கப்பட்டுவிட்டது. விரைவில் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி முல்லை பெரியார் அணையின் நீர்மட்டம் 142 அடியாக நிச்சயம் உயர்த்தப்படும் என்று தெரிவித்திருந்தேன். நான் தெரிவித்திருந்ததைப் போலவே நேற்று அணையின் அடைப்பான்கள், அதாவது ஷட்டர்ஸ், கீழே இறக்கப்பட்டு 142 அடி வரை தண்ணீர் தேக்கி வைக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கை தமிழகத்திற்கு, தமிழக மக்களுக்கு கிடைத்த வெற்றி. வெற்றி என்பதை விட இது தமிழக மக்களுக்கு வழங்கப்பட்ட நீதி என்பதை தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன்.